Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. குஜராத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் நர்மதா மாவட்டத்தில் தான் தத்தெடுத்த கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஹூப்பள்ளியில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை முயற்சிக்கு ஆளாகி கொலையான சம்பவத்தின் அதிர்ச்சியையே நீங்காத நிலையில் பீதரில் சிறுமியை கடத்த முயற்சி நடந்துள்ளது. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லாததால் சிறுமியை கடத்தி செல்ல முயற்சித்த போது சிறுமியின் பெற்றோர் வெளியே வந்ததால் சிறுமியை விட்டுவிட்டு அங்கிருந்து பைக்கில் கடத்த முயன்றவர் தப்பியோடினர். இதையடுத்து பீதர் நகர் போலீசாரிடம் புகார் செய்து அந்நபரை பிடிக்கும்படி பெற்றோர் வலியுறுத்தினர். சத்தீஸ்கரில் நக்சல் ஆதிக்கம் மிகுந்த பிஜப்பூர் மாவட்டத்தின் மான்கேலி பகுதியில் ஆயுதப்படையினருடன் உள்ளூர் போலீசார் ரோந்து பணி மேற்கொண்ட போது நக்சல்கள் புதைத்து வைத்திருந்த சக்தி வாய்ந்த 5 வெடிகுண்டுகளை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து செயலிழக்க செய்தனர். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் விஷு தினத்தையொட்டி ஐயப்பன் உருவம் பொறித்த தங்க டாலர் விற்பனை நேற்று துவங்கியது. முதற்கட்டமாக ஆன்லைனில் விண்ணப்பித்த 100 பக்தர்களுக்கு இந்த டாலர்கள் வழங்கப்பட்டன. இந்த டாலர்களை வாங்க விரும்புவோர் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லிம்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை கட்சியின் தலைவராக நியமிக்காதது ஏன் என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். நாட்டில் சமத்துவத்தை கொண்டுவர அம்பேத்கர் விரும்பினார். ஆனால் காங்கிரஸ் ஓட்டு வங்கி என்ற வைரஸை பரப்பியது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகள் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 4 to 8% உயர்த்த பிற்படுத்தப்பட்டோர் கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. மத்தியில் பல ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்டோரை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றியது. அவர்களின் முன்னேற்றத்துக்காக அக்கட்சி இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலில் பல்வேறு கட்டிட பணிக்காக 50,000 தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். இதற்காக அந்த அரசின் சார்பில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மற்றும் பீகார் அரசுகளுக்கு ஆட்களை அனுப்ப கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தலைமை புலனாய்வு அதிகாரியான ஜெயா ராய் தலைமையிலான என்ஐஏ குழு தகாவூர் ராணாவிடம் நாள்தோறும் 8-10 மணி நேரம் விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணைக்கு ராணா உரிய ஒத்துழைப்பு அளிப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் கூறினர். நாட்டில் முதல் மாநிலமாக பட்டியலினத்தவருக்கு உள்இட ஒதுக்கீடு வழங்கும் வகையில் பட்டியலின வகைப்பாடு மசோதா தெலுங்கானா சட்டமன்றத்தில் நிறைவேறியதை அடுத்து அதற்கான அரசாணையை அம்மாநில அரசு வெளியிட்டது. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் என ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். இதையடுத்து முதல்வர் நிதிஷ்குமாரை ஓரங்கட்ட அக்கட்சி முயற்சிப்பது நிரூபணமாகியுள்ளதை நிதிஷ்குமார் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். கொள்ளையடிக்கும் கூட்டத்தின் மீது நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் வக்ஃப் திருத்த சட்டம் என்று பாஜகவின் மூத்த தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்டத்தின் பெயரில் நாட்டு மக்களை எதிர்க்கட்சியினர் தூண்டிவிடுகின்றனர். மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சட்டத்துக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுகின்றனர் என்று பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார். கேரளாவில் 21 லட்சம் மூத்த குடிமக்கள் டிஜி கேரளா எனும் டிஜிட்டல் கல்வி அறிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திறன் பெற்றுள்ளனர். இதன் மூலம் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற அதிக மக்கள் வாழும் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் பசுபதி குமார் பராஸ் தலைமையிலான ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி பீகாரில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தொண்டர்கள் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தினரால் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் போது தங்களது கவலைகள் தீர்த்து வைக்கப்படும் என்று பாஜக தலைவர் நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் உறுதியளித்துள்ளனர் என்று ஜிதன் ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் டி ராஜா வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே திமுக, தவேக உள்ளிட்ட பல கட்சித் தலைவர்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளனர். அம்பேத்கரின் விருப்பங்களை நிறைவேற்ற மோடி அரசு தயாராக இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மினாவில் இந்திய ஹஜ் பயணிகளுக்கான தங்குமிடம் ரத்து செய்யப்பட்டதற்கு மத்திய அரசின் அலட்சியமே காரணம் என்று ராமநாதபுரம் திமுக கூட்டணியில் எம்பி நவாஸ் கனி குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு மின்னஞ்சல் வந்ததை தொடர்ந்து அது தொடர்பாக போலீசார் விசாரணையையும் சோதனையையும் தொடங்கியுள்ளனர். இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 15 வெளிநாட்டினரை நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான விதவை முஸ்லிம் பெண்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய பிறகுதான் வக்ஃப் விவகாரம் விவாதிக்கப்பட்டது. இறுதியில் சட்ட திருத்தமும் செய்யப்பட்டது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நான் காந்தி குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதாலேயே அரசியலுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதும் சில கட்சிகள் என் பெயரை பயன்படுத்தி அரசியல் செய்தன. எனது குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் அரசியலுக்கு வருவேன் என்று பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வாத்ரா தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான கலவரம் நடந்து வரும் நிலையில் மக்கள் அமைதியை பேண வேண்டும், வன்முறையை தூண்டுவதற்கு மதத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி ஒப்புக்காக வேண்டுகோள் விடுத்தார். தடை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகளை மணிப்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் வெவ்வேறு இடத்திலிருந்து இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 13 கோடி நிலுவை வைத்துள்ளதால் ஊழியர்களுக்கு கடன் வழங்க கூட்டுறவு சங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காது என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தெரிவித்துள்ளது. ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அச்சப்படுகிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அம்பேத்கர் நினைவிடங்களை கூட காங்கிரஸ் பராமரிக்கவில்லை. மத்தியில் பாஜக பொறுப்பேற்ற பின்னர் அம்பேத்கரின் நினைவாலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் புதுப்பிக்கப்பட்டது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி எந்த இழுபறியும் இல்லாமல் அமைந்துள்ளது. துணை முதல்வர் பதவி உள்ளிட்டவை குறித்து இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது, அவர் பாஜகவின் மிகப்பெரிய சொத்து என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டுக்கு அகிலத்துக்கெல்லாம் வாழ்த்து மாடல் எழுதும் முதல்வருக்கு ஆண்டாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சார கொண்டாட்டமான தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கூற மனமில்லையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து தமிழர்களின் மத கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவுக்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்கப் போவது நிச்சயம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் விஜய் கட்சி 2வது இடத்தை பிடிக்கும் என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் தமிழிசை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எங்களுக்கு சகோதரர் போன்றவர் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர், நானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடியதுடன் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறோம். சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து 15 நாட்களுக்கு பின்பு கருத்து தெரிவிப்பேன் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களுக்கான ரயில்வே திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என மாணிக்கம் தாக்கூர் எம்பி குற்றம் சாட்டினார். சமூக நீதி உணர்வு நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யாராலும் பிரித்தாள முடியாது என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார்.
கடலோர மாசுபாட்டை கண்காணிக்க கடல் நீர் தரவுகளை சேகரிப்பதற்காக தனி பயனாக்கப்பட்ட இரட்டை குவாட்கோப்டர் ட்ரோனை இந்திய ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். 85 கிலோ உடைய ட்ரோன் 25 கிலோ வரை சுமைகளை எடுத்துச் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி எட்டப்பன் ஆகிவிட்டார் என இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். ஆர்.என். ரவி முழுக்க முழுக்க RSS கொள்கை பரப்பு செயலாளர் போல் செயல்படுகிறார் என்று துரை வைகோ MP குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை சோர்ந்துவிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. பாசிச கும்பல் இஸ்லாமியர்களை அந்நியர்களை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு எதிராக போராட வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அதிகார மமதையால் திமுக அமைச்சர்களின் குறிப்பிட்ட சில பேச்சுக்கள் அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என கூட்டணியில் உள்ள விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் ஏற்படும் குற்றச் சம்பவங்களை தடுப்பது குறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் லாட்டுடன் ஆலோசனை நடத்தப்படும் என கர்நாடக உள்துறை இணையமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்தார்.